கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று தேவன் இன்றைய தினத்தில் இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறதற்கு ரெண்டு காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்று, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நாட்களை நாம் கடப்பதற்கு நமக்கு முதல்ல உயிர் தேவைப்படுது. ரெண்டாவது, நாம் ஜீவனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவைகள், அன்றாட தேவைகளானது சந்திக்கப்பட வேண்டும். இப்படி இந்த ரெண்டு தேவைக்கும் நாம் ஒரு சிலரை நாம் சார்ந்திருக்கிறோம். இப்போது அப்படி வேதாகமத்திலே சார்ந்திருந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபை குறித்து உங்களுக்கு தெரியும். யாக்கோபு 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு தன்னுடைய மூத்த குமாரன் கிட்ட சொல்கிறாரு, நான் வயது சென்றவனாக இருக்கிறேன், அதனால் நான் ருசியாய் சாப்பிட ஒரு பதார்த்தத்தை எனக்கு ஆயத்தப்படுத்து, நான் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு ஏசா கிட்ட தான் ஈசாக்கு பேசுகிறத தவிர யாக்கோபு கிட்ட இல்லை. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்கால் என்ன பண்ணுறாங்கன்னா, யாக்கோபை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அப்பா வந்து ஆசீர்வதிக்க போகிறார் ஏசாவை, அதனால் நீ வந்து என்ன பண்ணுற, நான் சமைக்கிற அந்த பதார்த்தத்தை நீ கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு அம்மா சொல்கிறத யாக்கோபு அப்படியாய் கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பின்பதாக ஏசா வந்து அந்த பதார்த்தத்தை கொடுக்கும் பொழுது யாக்கோபு ஈசாக்கு சொல்லுகிறார், இல்லை நான் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டேன் அப்படின்னும் போது ஏசாக்கு வந்து கோபம் வருகிறது, தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று. இப்போ இந்த இடத்துல இந்த விஷயம் ரெபேக்காக்கு தெரிவிக்கப்படுகிறது. அவள் யாக்கோபை கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய அண்ணன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால நீ என்ன பண்ணு, நீ வந்து ஆரானில் இருக்கிற என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு, லாபானுடைய வீட்டுக்கு போ, உன்னுடைய அண்ணனுடைய கோபம் தணிந்த பின்பு நான் ஆள் அனுப்பி உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ரெபேக்கால் சொல்லுகிறார்கள். இங்கே யாக்கோபு என்ன நினச்சிருப்பாருன்னா, யாக்கோபு சுயமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை, அவன் தன் தாய் சொன்னபடியே செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய ஜீவனுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. யாராலன்னா சொந்த சகோதரனால் ஆபத்து வருகிறது. அதை அவர்களுடைய தாயாராலே என்ன பண்ண முடியலன்னா தடுக்க முடியல. அவனுடைய கோபம் தணிந்த பின்பு நான் ஆள் அனுப்பி உன்னை கூட்டிகிட்டு வரேன், நீ போயிட்டு லாபானுடைய வீட்டில் போயிட்டு தங்கியிரு அப்படின்னு தாய் சொல்கிறாங்க. நான் முன்னே சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முதல்ல நமக்கு உயிர் தேவைப்படுகிறது. அந்த உயிருக்காக நாம் மலை போல ஒருத்தங்களை நம்பியிருப்போம். அது நம்முடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், இல்லைனா நம்ம பலவீனத்தில் இருக்கும்போது நம்ம டாக்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த ஜீவனத்தை நாம் பண்ணுவதற்கு யாரையாவது ஒருவரை நாம் சார்ந்து இருக்கலாம், அவர்களை நாம் மலை போல நம்பி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும், அப்படி நீங்கள் நம்பி மலை போல் நம்பி இருக்கிற யார் உங்களை விட்டு விலகினாலும் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது என்று. இங்கு யாக்கோபு மலை போல தன்னுடைய தாயாரை நம்பி இருந்தார். ஆனால் தாயார் என்ன பண்ணாங்கன்னா விலகினார்கள். ஆனாலும் யாக்கோபை விட்டு தேவ கிருபை விலகலை. இரண்டாவதாக, நம்முடைய அன்றாட தேவைக்கு பணம் தேவை. நம்முடைய அத்தியாவசியத்தைகளை சந்திக்கிறதுக்கு நமக்கு நிறைய பொருளாதார தேவைகள்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி அவன் யாரை சார்ந்து கொண்டு இருந்தான்னா லாபான், தன்னுடைய தாய்மாமனாகிய லாபானை அவன் சார்ந்து கொண்டு இருந்தான். ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 30வது அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், நான் வந்து என்ன பண்ணோம், ரொம்ப நாள் நான் உங்களுக்கு உழைச்சிட்டேன், அதனால் நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட நான் போனோம், எனக்கு ஒரு சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு யாக்கோபு கேட்கும்பொழுது லாபான் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே கேளு அப்படின்னு. உடனே நம்ம நினச்சிப்போம், லாபான் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் இங்கே யாக்கோபு கேட்கிறான், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு வேணும், கருப்புள்ளதும் நிறமுள்ளதும் கோடு உள்ளதும் புள்ளி உள்ளதுமான ஆடுகளும் மாடுகளை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது லாபான் என்ன பண்ணுறான்னா அதை தனியாக பிரித்து தன்னுடைய குமாரிடத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. கொடுக்கறது மாத்திரமல்ல, 3 நாள் பிரயாணம் பண்ணுகிற தூரம், அதாவது லாபானுக்கும் யாக்கோபுக்கும் பிரயாணம் பண்ணி போனால் 3 நாள் போகிற அளவுக்கான அந்த தூரத்தில் அவன் என்ன பண்ணான்னா அதை பிரித்து கொண்டு வைத்தான். அப்போது யாக்கோபு யாரை நம்பிட்டு இருந்தான்னா, தன்னுடைய எஜமானனாகிய, தன்னுடைய தாய்மாமனாகிய, தன்னுடைய மாமனாராகிய அவன் லாபானையே சார்ந்திருந்தான். எதற்காக? தன்னுடைய அன்றாட தேவைக்கான இந்த சம்பளத்துக்காகவும் தன் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கான பணத்திற்காகவும் அவன் சார்ந்தது யாருன்னா லாபானை சார்ந்திருந்தான். இப்படி நாமளும் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக எஜமான்களையோ இல்லை நம்முடைய சொந்தக்காரங்களையோ நம்முடைய உறவினர்களையோ நாம் சில நேரங்களில் நாம் சார்ந்து இருப்பதுண்டு. ஆனால் இங்கு லாபான் எப்படி சொன்ன வார்த்தையிலிருந்து நிலை பெயர்ந்து போனானோ யாக்கோபுடைய வாழ்க்கையில், அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும்
நாம் நம்பினவர்கள் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கையை விரிச்சிடுவாங்க. நாம் நம்பினவர்கள் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், நீங்கள் பர்வதங்கள் போல யாரை வேணா நம்பி இருக்கலாம். இங்கே யாக்கோபு பர்வதம் போல லாபானை நம்பி இருந்தான். மாமனார், தாய் மாமா, எஜமானு நல்லா பண்ணுவார் அப்படின்னு நம்பியிருந்தான். ஆனாலும் அவனுடைய வார்த்தையிலிருந்து அவன் நிலை பெயர்ந்தாலும் தேவனுடைய கிருபை யாக்கோபோடு கூட இருந்தது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த புதிய மாதத்தில் நாம் இந்த கடந்த 6 மாதத்தில் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தினார். அந்த கிருபையின் தேவன் சொல்லுகிறார், இந்த மாத தொடக்கத்திலிருந்து இனி வருகிற நம்முடைய காலங்கள் வரைக்கும் மலைகள் விலகினாலும், மலையை போல நீங்கள் யாரை நம்பியிருந்து அவர்கள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், இதெல்லாம் செய்கிறேன் பிரதர், இதெல்லாம் பண்ணுறேன் பிரதர், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லினவர்கள் உங்களை விட்டு நிலை பெயர்ந்து போனாலும் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த கடந்த 6 மாதத்தையும் நடத்தின தேவன் மீதம் இருக்கும் நாட்களையும் மீதம் இருக்கும் வருஷங்களையும் இந்த வார்த்தையின்படி அவருடைய கிருபையின் மூலமாய் நம்மை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மலை போல நம்பியிருந்த ஆண்டவரே தாய் கைவிட்டாலும், ஆண்டவரே பர்வதங்கள் போல நம்பியிருந்த ஆண்டவரே மாமன் ஆண்டவரை கைவிட்டு இருந்தாலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே யாக்கோபோடு கூட இருந்து ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய சம்பத்து, அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் பழுத்து பெருகினார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கிருபை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே யார் எங்களை விட்டு விலகி சென்றாலும் உம்முடைய கிருபை எங்களை விலகாமல் பாதுகாக்கும் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், பேசுகிறோம். இந்த வேலையில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.